சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கனாக்க அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். இன்னைக்கு 500 ரூபாயில இந்த ஐபிஓ வந்து அவங்கள 500 ரூபாயில வெளில விடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில கம்பெனி வந்து கடன் வாங்கியிருப்பான், கடனுக்கு வந்து இந்த பணத்தை அடைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கிற கம்பெனிகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதாவது இந்த ஐபிஓ மூலியமா வரக்கூடிய பணத்தை அவங்களுடைய ப்ராஜெக்டுக்கு முதலீடு செய்யும் பொழுது அந்த அந்த பங்குகள்லாம் வந்து ஒரு பெட்டர் அப்ரிசியேஷன் இருக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால நம்ம பார்க்கும் பொழுது அந்த அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களுடைய வியாபாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணணும். அது போல பிரைமரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரீச்சிங் த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக நம்மளுடைய மெயின் போர்டு ஐபிஓல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த 2025 பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்ல வந்த எல்லா ஐபிஓவுமே 16 ஐபிஓல 14 ஐபிஓ வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்னை கொடுத்துருக்கு. மேலும் கிட்டத்தட்ட 74 ஐபிஓ 85,000 கோடி ரூபாய் இந்த செப்டம்பர் மாதம் மாத்திரமே வசூல் பண்ணியிருக்காங்க.